வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம அவரக்காய் சாதம் ரொம்ப டேஸ்டியாக எப்படி செய்கிறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு வானலியில் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, இதோட ஒரு வரமிளகாயும் சேர்த்துக்கலாம். முழுசாவே தான் நான் சேர்த்துருக்கேன். இதோட 2 பல்லு பூண்டை தட்டி போட்டுக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை நீள்வாக்கில் அரிஞ்சு வச்சுருக்கேன், அதையும் இதோடு சேர்த்துக்கிறேன். இதோட 8 சின்ன வெங்காயத்தை முழுசாகவே சேர்த்துக்கிறேன். சின்ன வெங்காயம் இல்லைன்னா நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிடலாம். வெங்காயம் இது போல் கண்ணாடி மாதிரி வதங்கினதும் ஒரு தக்காளியை பொடியை அரிஞ்சு வச்சுருக்கேன், அதையும் இதோட சேர்த்துக்கிறேன். இந்த ரெசிபிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். நான் கல்லுப்பு சேர்த்துருக்கேன். தக்காளி ஓரளவுக்கு வதங்கினதும் 300 கிராம் அவரைக்காயை அரிஞ்சு வச்சுருக்கேன், அதையும் இதோடு சேர்த்துக்கிறேன். நான் பட்டை அவரைக்காய் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் இந்த சின்ன அவரைக்காய் கிடைக்கும் இல்லையா, அதை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா ஒரு சேர கிளறி விட்டுறலாம். அடுப்பை குறைஞ்ச தீயிலே வச்சுட்டு வேக வச்சுக்கலாம். அவரைக்காய் ஓரளவுக்கு வதங்கி இந்த மாதிரி நிறம் மாறினதும் இதில் கொஞ்சமாக தண்ணி தெளித்து வேக வச்சுக்கலாம். நிறையெல்லாம் தண்ணி சேர்க்க தேவையில்லை, இந்த அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி தெளித்து விட்டால் போதும். இப்போ அடுப்பை குறைஞ்ச தீயில் வச்சுட்டு கரெக்டாக ஒரு 4 நிமிஷம் அடுப்பில் இருந்தால் போதும். அவரைக்காய் நல்லா வெந்துடும். ஒரு மிக்சி ஜாரில் 1/4 கப் அளவுக்கு வேர்க்கடலை, 1/4 கப் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம். இதை கொரகொரப்பாக அரைச்சி தண்ணி சேர்க்காமல் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அவரைக்காய் எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு பார்க்கலாம். அவரைக்காய் நல்லா வெந்துடுச்சு. இப்போ இந்த டைமில் நம்ம மசாலா பொடிகள் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள் சேர்த்துருக்கேன். மசாலா வாசனை போக 2 நிமிஷம் நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ இதில் நம்ம கொரகொரப்பாக அரைச்சி வச்ச வேர்க்கடலை தேங்காய் பொடியும் சேர்த்துக்கலாம். இதை எல்லாத்தையும் ஒரு சேர கிளறி விட்டுக்கலாம். இந்த வேர்க்கடலையும் தேங்காயும் நம்ம சேர்த்துருக்கிறதுனால அவரைக்காய் சாதத்துக்கு கூடுதல் டேஸ்ட்டு கொடுக்கும். நல்லா கிளறியாச்சு. இதில் 1 கப் அளவு சாதத்தை சேர்த்துக்கலாம். அடுப்பை குறைஞ்ச தீயிலே வச்சுட்டு எல்லாத்தையும் ஒன்றா கிளறிக்கலாம். சுவையான அவரைக்காய் சாதம் ரெடி ஆகிடுச்சு. இதோட டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்கும். நிச்சயமாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.